சரி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் 2242 இன்றைய சிறப்பழைப்பாளர் ஜெயமாறன் அவர்களுக்கு லண்டனும் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சாக வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வளர்ச்சி வழங்குவதிலே பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இசைபல் வழங்குவதற்கு செந்தமிழ் பாடகி வாக்கிலட்சுமி அம்மா அவர்களும் தென்மொழி நீகவசன் ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம். நிகழ்வின் முதல் பகுதியாக இன்றைய குரல். அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்ன செய்யாமை மசற்றற்கோள் கற்கின செய்வதை கண்ணும் மற்றின செய்யாமை மசற்றற்கோள் செய்யாமல் செற்றார்க்கும் இன்னா செய்து ஐயா வெல்வம் தரும் இன்ன செய்த நன்னியம் செய்து விடும் அறிவை ஆகுவது உண்டோ பிரிது நம்ம போற்ற கடை இன்னா எடுத்த உணர்ந்தவை துண்ணம் வேணும் பேர்கண் செய்ய ரத்தானும் மின்னறி மேற்கும் மனதான மனசை அமைதர தன்னுக்கு இன்னாம தானர் மண்கொள் மண்ணுக்கு இன்னா செய்ய பிறக்கின்னா ஒரு பகல் செய்யும் தமிழ பிற்பகல் தாமே வரும் நோயெல்லாம் நோய் செய்த மேலும் நோய் செய்த நோய்மை வேண்டுபவர். இன்று நிகழ்வேன் குரல் கூறுவதற்கு நான் அவ்வை அம்மா அவர்களை அன்பை நினைக்கிறோம். மறைவின் மகளிர் அதிகாரத்தின் 2ஆம் குரல். குரல் எண் 912. பயன்றூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன்றூக்கி நல்லாவிடல். பயன் தூக்கி பண்பு உரைக்கும் பண்பு இல் மகளிர் நயன் தூக்கி நல்லாவிடல். பெரும் பயனை அளவிட்டு அது கைக்கு வருமளவும் பண்புடையோராய் காட்டிக்கொள்ளும் பண்பிலா பெண்டிர்தம் நலம் நாடி அறிந்து அணுகாது அகல்க. பண்பு உரைக்கும் என்றது பண்புடைமையை வெளிப்படுத்தும் என்றவாறாம். பண்பற்றார் பண்புரைத்தல் காண்க. நயன் தூக்கி அறிய வல்லார் அணுகவே மாட்டார் என்பதாம். ஒருவனிடமிருந்து தாம் பெரும் பயனை அளவிட்டு அதற்கேற்ப வெளிப்படுத்தும் பண்புடைமையின் நலத்தை ஆராய்ந்து அப்பெண்களை நெருங்காது ஒழிக. பயன்றூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயந்தூக்கி நல்லாவிடல் என்ற பொருளையும் இக்குறளுக்கு புலவர் மா. நன்னன் அவர்கள் வழங்கிய சொற்பொருள் விளக்கம் கருத்து ஆகியனவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ந்தேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. வரலாற்று செல்வி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி முத்து குணமதி. இன்றைய நாள் 15 ஆகஸ்ட் 2026. இதே நாளில் 1040ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்தின் மன்னன் முதலாம் டங்கன் மக்பத்துடன் போரில் கொல்லப்பட்டார். 1057ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்தின் மன்னன் மக்பத் 3ஆம் மல்கமுடனான போரில் கொல்லப்பட்டார். 1915ஆம் ஆண்டு பனாமா கால்வாய் திறக்கப்பட்டது. 1920ஆம் ஆண்டு வார்சாவில் இடம்பெற்ற போரில் போலந்து ராணுவத்தினர் சோவியத் படைகளை வென்றனர். 1947ஆம் ஆண்டு முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானின் முதலாவது ஆளுநராக பதவியேற்றார். இதே நாளில்தான் இந்தியா பிரித்தானியிடமிருந்து விடுதலை பெற்று பொதுநலவாய அமைப்பின் கீழ் தனி நாடாக்கியது. ஜவஹர்லால் நேரு முதலாவது தலைமை அமைச்சரானார். இதே நாளில் 1948ஆம் ஆண்டு தென்கொரியா உருவாக்கப்பட்டது. 1950ஆம் ஆண்டு அசாமில் நிலநடுக்கம் மற்றும் வெள்ளம் காரணமாக 574 பேர் பலி, 5 லட்சம் பேர் வீடு இழந்தனர். 1960ஆம் ஆண்டு கோங்கோ குடியரசு பிரான்சிடமிருந்து விடுதலை அறிவித்தது. 1975ஆம் ஆண்டு வங்கதேசத்தில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியில் புதிவர் ஷேக் அதிபுர் ரஹ்மான் மற்றும் அவர் குடும்பத்தினர் அனைவரும் கொல்லப்பட்டனர். 1977ஆம் ஆண்டு இலங்கையில் தமிழருக்கு எதிரான இனப்படுகொலை நடவடிக்கையான ஆவணி படுகொலை தொடங்கி 400க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டு 10,000 பேர் வரை காயமடைந்தனர். 1984ஆம் ஆண்டு துருக்கியில் குர்து மக்கள் குர்கிஸ்தான் தொழிலாளர் கட்சி இராணுவத்திற்கு எதிராக குரில்லா பேரை தொடங்கினர். 2005ஆம் ஆண்டு இந்தோனேசிய அரசாங்கத்துக்கு ஆட்சிய விடுதலை இயக்கத்திற்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஹெல்சிங்கில் கையெழுத்தானது. 2007ஆம் ஆண்டு பெருவில் இடம்பெற்ற 8.8 அளவு நிலநடுக்கத்தில் 514 பேர் கொல்லப்பட்டனர். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நல்ல ஒரு இடமா என்ற நூலில் இருந்து ஒரு சில பகுதிகளை இன்று பார்க்கலாம். அணை என்ற சொல் தலையணை, கல்லணை என பொருள்களின் பெயராகவும், குழந்தையை அணைத்தல் என ஒன்றன் வினையாகவும் அணை என்பது ஆளப்படுகிறது. பஞ்சனை என படுக்கைக்கும் அப்பெயர் ஆளப்படுகிறது. அடைதல், நெருங்குதல் எனும் பொருளிலும் அச்சொல் வழங்கப்படுகிறது. தீயை அணை என்பது வேறு. கரிகாலன் கட்டிய கல்லணை உலக அணைகளின் தாய் என்னும் கருத்து இங்கு
நினைவுக்கு வருமே. அணைதல் அடைதல் என்று பொதுவாக கொள்ளப்படுகிறதாயினும் அணைதல் வேறு, அடைதலும் வேறு. அடைதல் உடைதல் போல் இருக்கிறது, அணைதல் பஞ்சனை போல் உள்ளது. அடைமொழியும் நீர் அணையும் போலாது இஃது. அண்மியும் அணுகியும் இயைவது இணைவது போல் அடையாதே அடைதல். அணைத்தல் பிறவினையாயினும் நம்மில் எத்தனை பேர் அதை பிறவினையாக உணர்கிறோம் என்று சொல்ல முடியவில்லை. தந்தை தன் குழந்தையை அணைத்தான் என்புழி அவன் அதனை அணைக்கிறானே அன்றி அதுவா அணைகிறது? அணைத்தல் அணையச் செய்தல் என்பதுதானே பொருள். குழந்தை தன்னை அணையச் செய்தலே அணைத்தலாக முடியும். தான் அதனை அள்ளி அணைக்கும் உணர்வே இன்றி அது தானே தன்னை அணையச் செய்தல் என்னும் உணர்வோடு கூறப்பட்டதாயின் அந்நோக்கில் அது பிறவினையும் ஆம், இல்லையேல் அது தன்வினையே என்று புலவர் மானன் அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. இந்த விசைப்பட வழங்குவதற்கு திருமதி அனுபூர்ணி அம்மா அவர்களை அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி குணமதி. இன்று எல்லோருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். பாரதியாரோட பாடல், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே. இதை தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம். விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம், வெறும் வீணர் குழை துடலம் ஓய மாட்டோம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம். இது நமக்கே உரிமையா என்பதறிந்தோம். பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கு அடிமை செய்து வாழ்வோம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோம் ஆடுவோம் ஆடுவோமே. நன்றி அம்மா. சுதந்திரம் வரத்துக்கு முன்னாலேயே பாரதியார் இதை பாடியிருக்க. நன்றிம்மா. நன்றிங்கம்மா. இத்துடன் முதல் பகுதி நிறைவடைகிறது. இனி 2ஆம் பகுதி. கலந்துரையாடவும் பிறகு தமிழ்நாடு நடத்தும் நூல் திறனாய்வு களம் என்ற நிகழ்வின் 2242 நாள் 15/8/2026 காரைக்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2057, கடகம் 30. இன்றைய சிறப்பழைப்பாளர் ஜெயமாறன் அம்மா அவர்கள். பேச்சாளர் இணை இயக்குனர், நிதித்துறை, ஜார்ஜியா டெக் பல்கலைக்கழகம், அமெரிக்கா. தமிழ் ஆசிரியர், மேரியாட்டா தமிழ் பள்ளி. குழந்தைகளுக்கான தமிழ் கதை சொல்லு, அமெரிக்க பொது நூலகம். பட்டிமன்ற பேச்சாளர் கல்யாண மாலை உட்பட ஊடகங்களில் தமிழறிஞர்கள் தலைமையில். மாணவர்களுக்காக ஊக்க உரை, சென்னை பல்கலைக்கழகம், மதுரை பாத்திமா கல்லூரி உட்பட பல கல்லூரிகளில். நூல் திறனாய்வாளர் கலந்துரையாடும் குழு, திணை, அமெரிக்கா, பெரியார் பன்னாட்டமைப்பு.
சங்க இலக்கியம், திருக்குறள், அமெரிக்காவில் சூழலியல், அமெரிக்காவில் தமிழ் கற்பிக்கும் முறை போன்ற தலைப்புகளில் ஆய்வு கட்டுரை வெளியீடு. ஜெயமாறன் யூடியூப் தளத்தில் 600 இலக்கிய காணொளிகள் கதை வடிவில் வெளியீடு. அம்மா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை, பகுதி 5. அம்மா தங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். நான் என்னோட திரையை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு நான் தொடங்குறேன். தெரியுதுங்க, நல்லா தெரியுது. தெரியுதாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இனிய விடுதலை நாள் நல்வாழ்த்துகள். 80 ஆண்டுகளை நாம் கழித்திருக்கிறோம். அருமையான ஒரு விடுதலை நாளில் இந்த நிகழ்வும் நடப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை தொடர் சொற்பொழிவு. இன்று இயல் 5, இடம்பெயரும் இடப்பெயர்கள். முதல்ல இதற்கான மேடையை தந்த கலந்துரையாடுவோம் குழுவிற்கும் திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தொடர் சொற்பொழிவை தொடர்ந்து வந்து கேட்டுக்கொண்டிருக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் அத்தனை தமிழ் அறிஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம இந்த திறனாய்வுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த இயலோட பெயர் வந்து இடம் பெயரும் இடப்பெயர்கள். முதல்ல இந்த இடப்பெயர் அப்படின்னா என்னங்கிறத பத்தின ஒரு சிறிய அறிமுகம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இருந்தாலும் அதை பத்தின ஒரு சிறிய அறிமுகம். பூமியின் மேற்பரப்பில் இல்ல கடலோட அடித்தளத்துல இல்லைன்னா விண்ணில் மிதக்கும் கோள்களில் கண்டுபிடிக்கப்படுகிற இடங்களை அடையாளம் காட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு சொல்லோ இல்ல சொற்றொடரோ தான் இடப்பெயர் அப்படிங்கிறது. அது நம்மளுக்கு தெரியும். இந்த இடப்பெயர்கள் மனிதர்களுடைய பண்பாட்டையே பிரதிபலிக்குதாம். எப்படி பிரதிபலிக்குது அப்படின்னா, யார் அந்த இடத்துக்கு பெயர் வச்சாங்களோ அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறதத்தான் அந்த இடப்பெயர் சொல்லுது. அப்போ நம் மனதில் தோன்றும் நினைவுகள் அதுவே நம் பழக்கங்களாகி நம்முடைய பண்பாடுகள் ஆவதால அது பண்பாட்டை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடப்பெயர்கள் சாகா வரம் பெற்றவை. எப்படி ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறைக்கு இந்த இடப்பெயர்களை கவனமா அப்படியே ஒப்படைச்சிருது. ஆக ஒரு துடிப்புள்ள தொடர் மரபு சங்கிலியாகவே இந்த இடப்பெயர்கள் இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் போக போக எப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு அறிமுகம் தான். சில இடப்பெயர்கள் தொன்மையான நாகரிகங்களை விட கூட தொன்மையானவையாக இருக்கின்றன. அதனாலதான் பண்பாடுகள் செழித்து வளர்ந்து நலிந்து போனாலும், மொழிகள் மாறினாலும், புதிய மொழிகள் வந்தாலும் தேதி தர முடியாதபடி தொன்மத்தின் அடி எச்சமாக இந்த இடப்பெயர்கள் இருக்கின்றன அப்படின்னு பாலகிருஷ்ணன் ஐயா சொல்றாங்க. கடந்த கால புலப்பெயர்வுகளுக்கு இடப்பெயர்கள் கண்கூடான சாட்சியாக இருக்கின்றன. ஏன் அப்படி சாட்சியா இருக்கு? எப்படி இந்த இடப்பெயர்களை வச்சு புலப்பெயர்வுகளை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, புலம்பெயர்ந்து போகும்போது தங்களோடு மக்கள் எடுத்து போகிற பழைய நினைவுகளில் ரொம்ப முக்கியமானது தாங்கள் வாழ்ந்த ஊர்களின் பெயர்களையும் அவங்க கூட எடுத்துட்டு போய் அதை புதிய இடங்களுக்கு வைக்கிறாங்க. இந்த தொடர்ச்சி தான் புலம்பெயர்ந்த மக்களுக்கும் அவர்களுடைய பண்டைய கருப்பைகளுக்கும் இடையிலான தொப்புள் கொடி உறவாகவே இருக்குது. இந்த இடப்பெயர்கள் பற்றிய ஆய்வை வந்து இடப்பெயரியல், டாப்போனிம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டாப்போஸ் அப்படின்னா இடம், அனிமா அப்படின்னா பெயர் அப்படின்னு அர்த்தம். இந்த 2 கிரேக்க சொற்களோட கூட்டு வடிவம் தான் டாப்போனிம்ஸ் அப்படிங்கிற அந்த சொல். அது இடப்பெயர் ஆய்வு அப்படிங்கிறதுக்கான ஆங்கில சொல். தமிழ்ல அது இடப்பெயரியல் அப்படிங்கிற ஒரு துறையாகவே அது இருக்கு. இடப்பெயர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வாழ்ந்த மனிதர்களின் இனப்பின்னணி, குலம், குடிப்பின்னணி, மொழி, தொழில்கள், பண்பாட்டு இயல்புகள், அங்க நடந்த குடியேற்றங்கள், படையெடுப்புகள் எல்லாத்தையுமே நமக்கு சொல்லிரும் இந்த இடத்தோட பெயர். ஒரு மனுஷன் புலம்பெயரும் போது அவன் முன்பு வாழ்ந்த இடத்தின் பெயரே அவனுடைய தனி மனித பெயராக, அவனை அடையாளம் காட்டும் மனித பெயராக மாறி கூட விடுகிறது. இப்போ நாங்க அமெரிக்கால இருக்கோம், எங்களை இங்க என்ன சொல்லுவாங்க? இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவிலிருந்து நாங்கள் முன்பு வாழ்ந்த இடம் இந்தியா, அப்போ நாங்க இங்க இந்தியர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறோம். இப்ப சென்னையில இருந்து ஒருத்தர் மதுரையில இருந்து ஒருத்தர் சென்னையில வந்து குடியேறி இருக்காருன்னா அவர் மதுரைக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான்
நாம் முன்பு வாழ்ந்த இடங்கள் நம்மை அடையாளப்படுத்தும் பெயர்களாக மாறிடுது. அது மட்டும் இல்ல, நாம யாரு எப்படிங்கிறத கூட நம்ம ஊர் சொல்லிடும். மதுரைக்காரனா இப்படிதான் இருப்பான், இவங்க என்னென்ன பழக்கம் இருக்கும், இப்படி இப்படி பேசுவாங்க, எல்லாத்தையும் சொல்லிடும். அதே மாதிரி இங்கேயும் இந்தியர்கள்னா இப்படி இருப்பாங்க, இந்த பழக்கம் இருக்கு, இப்படி உடுத்துவாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்முடைய ஊர் நாம் எப்படிப்பட்டவங்கிறத சொல்லிடும். தமிழ்ல ஒரு எப்படி இந்த பெயர் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்வதையும் தமிழ் பெயர்தல் அப்படின்னு தான் சொல்லுது. அதே மாதிரி ஒருத்தரை அடையாளப்படுத்தி குறிப்பதையும் பெயர் அப்படின்னு தான் சொல்லுது. ஏன்னா அந்த பெயர்களும் பெயர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதனாலதான் நம்ம பெயரன் பெயர்த்தி அப்படின்னு சொல்றோம். நம்முடைய பெயர்களை, பாட்டன் பாட்டிகளின் பெயர்களை சுமப்பவர்கள் அவர்கள். ஆக பெயரும் தன்மையுடையது எல்லாத்தையுமே தமிழ்ல பெயர் அப்படின்னு தான் சொல்றோம். அப்படி பார்த்தா இந்த இயலுக்கு எவ்வளவு அழகான ஒரு பெயர் கொடுத்திருக்காருல, இடம் பெயரும் இடப்பெயர்கள் அப்படின்னு. இந்த இயல்ல இடப்பெயர்களை பற்றிய ஒரு பொதுவான புரிதல், இடப்பெயர்களுக்கு பெயரிடும் முறை, அதன் முக்கியத்துவம், அது எப்படி அங்க வாழ்ந்த இல்ல வாழும் மக்களோட தொடர்புடையதாக இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். எதுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம்? இந்த புத்தகத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? சிந்துவெளி பண்பாடு ஒரு திராவிட கருதுகோள் அப்படின்னு நிறுவனக்காகத்தான் இந்த இயல்ல இடப்பெயர்களை வைத்து அந்த ஆய்வின் மூலமாக சிந்துவெளி பண்பாடு ஒரு திராவிட கருதுகோள் அப்படிங்கிறத நிறுவன முயற்சி தான் இந்த இயல்ல நம்ம பார்க்க போறது. சரி, இப்போ ஏன் ஒரு இடத்துக்கு இடப்பெயர் சூட்டுறாங்க அப்படிங்கறத பார்க்கணும்ல. எதுக்கு பெயர் சூட்டணும்? நல்லா தெரியும் நமக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தை வேறுபடுத்தி காட்ட, ஒரு ஆள்ல இருந்து இன்னொரு ஆளை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு நம்ம பேரை சூட்டுறோம். சரி, அந்த பேரை எப்படி சூட்டுறோம் அப்படின்னா, ஆதி காலத்துல எப்படி பெயர் சூட்டியிருப்பாங்க? மனசுல தோன்றது, அவங்களுக்கு வழி வழியா ஞாபகத்துல இருக்கிறது, அவங்களுடைய பழக்கங்கள், இதெல்லாத்தையும் வச்சு பொருள்கள் மற்றும் இயற்கை கூறுகளுக்கு ஒரு தான் தோன்றித்தனமாகத்தான் ஆரம்பத்துல பெயர் சூட்டியிருப்பாங்க. சில நேரங்கள்ல பொருள்களுக்கான பெயர்களை காரியங்களோட கூட வச்சிருக்கலாம். சில நேரங்கள்ல, பெரும்பாலும் தான் தோன்றியாக வச்சுட்டு சில நேரங்கள்ல காரண காரியங்கள். அப்ப காரணத்தோட பெயர் வச்ச ஒரு தூய தமிழ் சொல் நமக்கு இருக்கு. ரொம்ப நாளா அந்த சொல்லுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டே இருக்கோம். சீரகம், அகத்தை சீராக்குவது. அப்ப இது ஒரு காரண காரியத்தோட வைக்கப்பட்ட பேர். இந்த மாதிரி தான் தோன்றியாகவும் பேர் வச்சிருக்காங்க, காரண காரியத்தோடையும் ஆரம்ப காலத்துல பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி முன்னாடி எல்லாம் பேர் வச்சுப்பாங்கன்னா, ஒரு மலையை பார்த்தோன்னே மலை பார்ப்பதால் அதற்கு மலை அப்படின்னு சொல்றோம்ல. மலை, ஆறு, காடு, ஊரு, தெரு இப்படின்னு பொது பெயர்களாத்தான் முதல்ல வச்சிருப்பாங்களாம். அப்புறமா ஒரு மலையா இருக்கு, எத்தனை மலை இருக்கு, இது எந்த மலை, எந்த ஆறு, எந்த தெரு அப்படின்னு கேள்வி வந்திருக்கும்ல. அப்பதான் இது பெரியாறு, பக்ருளி ஆறு, அகில் மரம், 5வது தெரு அப்படின்னு அந்த இடத்தினுடைய சிறப்பை வைத்து அந்த சிறப்பு பெயரை பொது பெயரோட சேர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மானுடம் எவ்வளவு தொன்மையானதோ அவ்வளவு தொன்மையானது பெயர்கள் மட்டுமில்ல, பெயரிடும் மரபும் கூட. அப்போ அப்படின்னு இப்ப அப்ப எவ்வளவு சாமர்த்தியமான பெயர்கள் நமக்கு இன்னைக்கு இருக்கு அப்படின்னு இந்த பெயரிடும் முறையை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். மனிதனை சொல்றோம், நமக்கான சிறப்பியல்புகள் என்ன? கருவி செய்பவன், சிந்தனையாளன், இதெல்லாம் மனிதனுக்கான சிறப்பியல்புகள். அப்ப இந்த பெயர்களை பார்க்கும்போது நமக்கான இன்னொரு சிறப்பாக இந்த மனிதனுக்கு கொடுத்து கொள்ளலாம். பெயரிடுபவன் அப்படிங்கிற சிறப்பையும் இந்த மனிதர்களுக்கு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பெயர்களை அவ்வளவு சிந்தித்து சிந்தித்து விதவிதமாக பெயர்களை வச்சிருக்காங்க. அதை இப்ப போக போக பார்க்க போறோம். அப்போ மனிதருக்கான இன்னொரு சிறப்பு பெயரிடுபவன் அப்படின்னு சொல்லலான்னு பாலகிருஷ்ண ஐயா சொல்றாங்க. இப்படி உலக மொழிகள்ல எப்படி எப்படி பெயரிடுறாங்க, அவங்களோட கண்ணோட்டம் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஒரு பெரிய ஆய்வே நடந்திருக்கு இந்த இடப்பெயரை பத்தி. முக்கியமா அதுல ஆராய்ச்சி செஞ்சவர் ஸ்டூவர்ட் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர். அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அவரு இந்த பெயரிடும் முறைகளை பத்தி முதல்ல சொல்றாரு. முதல்ல நிறைய முறைகள் இருக்கு. முதல்ல விளக்க பெயர்கள். ஒரு இடத்தினுடைய பண்பை அடிப்படையாக வச்சு பெயர் வைக்கிறது, அதுக்கு பேர் தான் விளக்க பெயர்கள். இப்ப மஞ்சள் ஆறு, செம்மேடு, கரிசல் காடு, புதுதில்லி, இதெல்லாம் இந்த இடத்தினுடைய பண்பை அடிப்படையாக வச்சு வைக்கிற பெயர்கள். அடுத்தது பார்த்தா தொடர்பு பெயர்கள். அது என்னன்னா, முற்காலத்தில் அங்கே நடந்த ஒரு நிகழ்வை வச்சு பெயர் வைக்கிறது. இப்ப அந்த நிகழ்வுக்கும் அந்த இடத்துக்கும் சம்மந்தமே கூட இருக்காது, ஆனா பேர் மட்டும் அப்படியே அந்த நிகழ்வு தொடர்புடையதாகவே இருக்கும். அதனால அதுக்கு தொடர்பு பெயர். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, குரோம்பேட்டை சென்னையில இருக்கு. அது ஒரு காலத்துல தோல் தொழிற்சாலை அமைந்த இடமாக இருந்ததாம். இப்ப இல்ல, ஆனாலும் குரோம்பேட்டை தான் பேரு.
அது மாதிரி நரிமேடுன்னு சொல்லுவோம். ஒரு காலத்தில் நரிகள் சுற்றி திரிந்த இடம், அதனால நரிமேடு. இன்னைக்கு நரியெல்லாம் இல்லை, ஆனாலும் நரிமேடுன்னு தான் பேரு. அடுத்ததாக பார்த்தா நிகழ்வு பெயர்கள். இது கிட்டத்தட்ட தொடர்பு பெயர்கள் மாறிதான். ஆனா இந்த ஒரு இடத்துல அந்த இடத்துல நடந்த நிகழ்வை மையமாக வைத்து அதையே அப்படியே பெயரா வச்சிருது. 1991 குணா திரைப்பட படப்பிடிப்பு நடந்ததுக்கு அப்புறம் அந்த குகையை வந்து குணா குகை அப்படின்னே சொல்றாங்கல்ல, அதைத்தான் நிகழ்வு பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக உடைமை பெயர்கள். இது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வசிக்கிற இடம், அவங்களுக்கு சொந்தமான இடம் அப்படிங்கிறத குறிக்கும் பெயர்கள். எடுத்துக்காட்டுக்கு எடுக்கணும்னா தமிழ்நாடு, குயவர் பாளையம், கொல்லங்குடி, இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் அங்கே வசிக்கும் மக்கள், அது அவர்களுக்கு சொந்தமான இடம் அப்படிங்கிறத குறிக்கிற உடைமை பெயர்கள் அவையெல்லாம். அடுத்ததாக நினைவை போற்றும் பெயர்கள். அது என்னன்னா, ஒரு மனிதருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவரை போற்றி அவர் நினைவாக வைக்கப்படும் பெயர்கள். எடுத்துக்காட்டு எவரெஸ்ட் சிகரம், காந்தி மண்டபம், பெரியார் திடல், அம்பேத்கர் நகர், காமராஜர் சாலை, இதெல்லாமே நினைவை போற்றும் பெயர்கள். இதுக்கு அடுத்ததா வர்றது போற்றுதல் பெயர்கள். ஒரு நல்ல சொல்லை, ஒரு நல்ல பாசிட்டிவ் தாட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நல்ல சொல்லை, ஒரு தெய்வங்களின் பெயரை இடங்களுக்கு பெயரா வைக்கிறது, இதுதான் போற்றுதல் பெயர். மனிதர்களை போற்றுவது நினைவை போற்றும் பெயர். இந்த மாதிரி நல்ல நம்பிக்கைகளை, ஒரு நல்ல விஷயத்தை குறித்து வைக்கிறது வந்து போற்றுதல் பெயர். எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நன்னம்பிக்கை முனை, சிவன்மலை, தென்றல் நகர், முத்தமிழ் நகர், நல்லூர், இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் போற்றுதல் பெயர்கள் அப்படின்னு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த விளக்க பெயர்கள், தொடர்பு பெயர்கள், நிகழ்வு பெயர்கள், உடைமை பெயர்கள், நினைவை போற்றும் பெயர்கள், போற்றுதல் பெயர்கள் எல்லாமே நாம் இன்னைக்கு நேரத்தெல்லாம் கண்டுபிடிக்கவே இல்லை. இது மனித பண்பாட்டு வளர்ச்சியின் தொடக்க காலத்திலேயே இதெல்லாம் நடந்திருக்கும். இதெல்லாம் எதிர்காலம் குறித்த நல்ல யோசனையோடு வைக்கப்பட்ட பெயர்கள் அப்படின்னு ஆய்வாளர் ஸ்டூவர்ட் அவர் வந்து இந்த விளக்கத்தை சொல்லிட்டு அதையும் சொல்றாரு. இது இன்னைக்கு நேத்து நடக்கல, இது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. இந்த பேர் வைக்கிறதுல ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்கு. இந்த பேரை வச்சுட்டு போயிருவாங்கல்ல, யாரோ பேர் வச்சுட்டு போயிருவாங்க, தொடர்ந்து அது வந்துட்டே இருக்கும். அப்ப நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல மொழியெல்லாம் கூட மாறி இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், பழங்கால பெயர்களை நமக்கு தெரிஞ்ச மொழியில அதுக்கு ஒரு புதுசா ஒரு பொருள் கண்டுபிடிக்க பார்ப்போம். அந்த குழப்படியும் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு கதை, அந்த நம்ம கண்டுபிடிக்கிற பொருளை வச்சு அதுக்கு ஒரு கதை உருவாக்கிவிடணும் அப்படிங்கிற உந்துதல் சில நேரங்களில் இந்த இடப்பெயர்களுக்கு, இந்த மக்களுக்கு வரும். அது வந்து உலகம் பூரா இந்த பிரச்சனை இருக்கு. அதாவது வேர் சொற்களுக்கு வெள்ளந்தியாக ஒரு கதை கற்பிக்கும் முயற்சி, அதுதான் அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். எடுத்துக்காட்டா இப்ப அமெரிக்கால பார்த்தோம்னா மஸ்கிட்டோ கோஸ்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. மஸ்கிட்டோனா நமக்கு டக்குன்னு என்ன ஞாபகம், கொசு. இந்த கடற்கரையில வந்து நிறைய கொசு இருக்கும் போல, அதனாலதான் இத கொசுக்கள் நிறைந்த கடற்கரை மஸ்கிட்டோ கோஸ்ட்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நம்ம முடிவு கட்டிடுவோம், ஏன்னா நம்மளுக்கு அப்படிதான் அது கேக்குது, அந்த மொழியில அப்படிதான் புரியுது. ஆனால் உண்மையில் பழங்காலத்துல அந்த பகுதியில் வாழ்ந்த மிஸ்கிட்டோ அப்படிங்கிற அமெரிக்க பழங்குடி மக்கள் வசித்த இடம் தான் அது. இந்த அமெரிக்க பழங்குடி மக்களுடைய ஒரு குடிக்கும் ஒரு பேர் இருக்கும். செரக்கி, ஷாட்டகூச்சி, இந்த மாதிரி மஸ்கிட்டோ, கிளிங்கட், ஆத்தபாஸ்கன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் அந்த குடிகளுக்கு பேர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பழங்குடி மக்கள் மிஸ்கிட்டோங்கிற மக்கள் வாழ்ந்த இடம் தான் அது. ஆனா அவங்க மொழியில அந்த மிஸ்கிட்டோ, அது நம்மளுக்கு இப்ப தெரியல என்ன பொருள்னு. நமக்கு இப்ப பேசிக்கிட்டு இருக்க மொழியில மஸ்கிட்டோ மாதிரி தெரிஞ்சுச்சா, நம்ம மஸ்கிட்டோன்னு மாத்தி அதுக்கு ஒரு கதை வச்சு எல்லாம் பண்ணி இந்த வேர் சொல்லை வெள்ளந்தியாக குழப்பி விட்டோம் தான். அதே மாதிரி நம்ம ஊர்ல அடியக்க மங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கான். அதை வந்து இப்ப அடி அக்கா மங்கலம்னு மாத்தி அதுக்கு ஒரு அக்கா தங்கச்சி கதையெல்லாம் சேர்த்து எல்லாம் வச்சிருக்காங்களாம். அதே மாதிரிதான் கொந்தகை அப்படிங்கிற தொல்லியல் இடத்தை குந்தி தேவி மங்கலம், சதுர்தேவி மங்கலத்தோட தொடர்பு படுத்தி குழப்புறாங்க அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. இந்த வேர் சொல்லை குழப்பிக் கொள்வது சில நேரங்களில் வெள்ளந்தியாக நடக்கும், சில நேரங்களில் வேணும்னே நடக்கும். நோக்கம் கருதியே கூட இந்த குழப்படிகளை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. சரி, எதுக்காக மனிதர்கள் வந்து புலம்பெயரும் போது இந்த இடப்பெயர்களை தூக்கிட்டு போறாங்க நம்ம பார்த்தோம்ல. எதுக்கு தூக்கிட்டு போறாங்க? ஏன்னா மனிதர்கள் நாம புலம்பெயர்ந்து ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு வரும்போது
காடு, மலை, மரம், வீடு இது எல்லாத்தையும் நம்மளால கொண்டு போக முடியுமா? முடியாது. ஏன்? உண்மைகளை கூட ஓரளவுதான் எடுத்து கொண்டு போக முடியும். அதனால கட்டாயமாக புலம்பெயர்பவர்கள் எடுத்து செல்வது கடவுள்கள், நம்பிக்கைகள், மரபுகள், கதைகள், இடப்பெயர்கள் இது எல்லாத்தையும் தான் எடுத்துட்டு போறாங்க. மலை போகாது, மலையோட பேர் போகும். காடு போகாது, காட்டோட பேர் போகும். கோயில் போகாது, கடவுள் போவாரு. இது மாதிரி புது இடத்துல ஒரு பாதுகாப்பு உணர்வை அவங்களுக்கு தருது. அதனால தாங்கள் வாழ்ந்த ஊரின் பெயரை வைக்கும் போது தங்கள் மூதாதையரோடு தங்கள் தொன்மத்தோடு உள்ள உறவை அவங்க நீட்டிச்சுக்கிறாங்க. அதனாலதான் இடப்பெயர்கள் அவங்க தூக்கி சுமந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற இந்த இடப்பெயர் உளவியல் இங்கே பேசப்படுது. சரி, இப்படி இடப்பெயர்களை கொண்டு போறாங்கல்ல, அதை எப்படிலாம் புது இடத்துல வைக்கிறாங்கன்னு பாப்போமா? அதுக்கு ஒரு சில கையாளுற முறைகள் இருக்கு. எப்படின்னா, ஒண்ணு, தாங்கள் கொண்டு போன பேரை அப்படியே அந்த இடத்துல வச்சிடுறது. இப்ப எடுத்துக்காட்டு அமெரிக்கால பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து, பர்மிங்ஹாம், ஷெஃபீல்டு இந்த மாதிரியான நிறைய பிரிட்டன்ல இருக்கிற ஊர் பெயர்கள் அமெரிக்கால இருக்கும். எப்படி வந்துச்சு அமெரிக்காக்கு? கொலம்பஸ் வந்துட்டு போனார்ல, அதுக்கப்புறம் யூரோப்ல இருந்து இங்க புலம்பெயர்ந்தவர்கள் அங்கே இருந்த பெயர்களை அப்படியே கொண்டு வந்து இங்க வச்சாங்க. அமெரிக்கால மட்டும் ஏகப்பட்ட லண்டன்ங்கிற பேர்ல ஏகப்பட்ட லண்டன்கள் அமெரிக்கால இருக்கு. 23 பாரிஸ்கள் அமெரிக்கால இருக்கு. யார்க் அப்படிங்கிற பிரிட்டிஷ் இடப்பெயரோட நியூ அப்படிங்கறத சேர்த்துதான் நியூயார்க் அப்படிங்கிற நகரத்துக்கே பேர் வச்சாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கர்களை இங்க வலுக்கட்டாயமா அமெரிக்காவுக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா? அப்போ அவங்களும் ஆப்பிரிக்கால இருந்து ஊர் பெயர்களை கொண்டுட்டு வந்தாங்க. லக்சர், சுவஸ், கார்ட்டோம், கெய்ரோ இதெல்லாம் ஆப்பிரிக்கால இருந்து வந்த பெயர்கள். கார்ட்டோம்ங்கிறது சூடான் நாட்டினுடைய தலைநகரம், கெய்ரோங்கிறது எகிப்தோட தலைநகரம். இந்த மாதிரியான பெயர்கள் அமெரிக்காவுக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்ல, எத்தியோப்பிய மக்கள் அதிகமாக வாழ்கிற இடத்தை இங்க அமெரிக்கால லிட்டில் எத்தியோப்பியா அப்படின்னே சொல்லுவாங்க. அப்புறம் லிட்டில் ஆடிஸ் அப்படின்னு ஒரு ஆடிஸ் அபாபாங்கிறது எத்தியோப்பியா நாட்டினுடைய தலைநகரத்தோட பேரு. அப்போ தாங்கள் அதிகமாக வாழ்கிற இடத்தை லிட்டில் எத்தியோப்பியா, லிட்டில் ஆடிஸ் அப்படின்னு பேர் மட்டும் வைக்கிறது இல்ல, அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அது எத்தியோப்பியாவுக்கு போன மாதிரியே இருக்கும். அந்த ஊர் மாதிரியே அந்த இடங்களை வடிவமைக்கவும் செஞ்சிருப்பாங்க. இதே மாதிரி சிங்கப்பூர்ல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், லிட்டில் இந்தியா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அப்படியே தமிழகத்துல இருக்க மாதிரியே இருக்கும். அந்த தெருவுல நடந்து போனீங்கன்னா நம்ம சிங்கப்பூர்ல இருக்க மாதிரி இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி அமெரிக்கால கலிபோர்னியால சைனா டவுன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க போனா சைனாக்குள்ள நடக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாமே தங்களுடைய தொன்மத்தோடு தங்களுடைய உறவை நீட்டித்துக் கொள்ள மக்கள் செய்யும் முயற்சி தான். இது வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி ஸ்பானிஷ் பீப்புள் அமெரிக்காவுக்கு குடியேறினாங்க. அவங்கதான் லாஸ் ஏஞ்சலஸ், லாஸ் வேகஸ், மெட்ரிட், பாலோ ஆல்டோ அப்படிங்கிற இடப்பெயர்களை அமெரிக்காவுக்கு கொண்டு வந்தாங்க. இப்ப கூட தென் அமெரிக்கால பார்த்தா சுரினாம், நியூ ஆம்ஸ்டர்டாம், நெதர்லாண்ட்ஸ் அப்படிங்கிற பேர்லாம் இருக்கு. இதெல்லாத்தையும் வச்சு என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு காலத்துல நெதர்லாண்ட்ல இருந்து மக்கள் புலம்பெயர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யாழ்ப்பாணத்துல ஒரு திருநெல்வேலி இருக்கான். இப்படி தங்கள் ஊர் பெயர்களை அப்படியே புது இடங்களுக்கு வைப்பது ஒரு வகையான இடப்பெயர் சூட்டும் உத்தி புதிய இடங்கள்ல. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, அடுத்தது தங்களுடைய ஊர் பெயரை தங்கள் பெயராகவே வச்சுக்கிறது. இது நம்மளுக்கே தெரியும். அடுத்தடுத்த இப்ப நம்ம பெயரா வச்சோம்னா ஊர் பெயர் நம்மளுக்கு தெரியும். பழனி, சிதம்பரம், ஏழுமலை இதெல்லாம் ஊர் பெயர்கள் மனிதர்களின் பெயராகி போன கதைகள். எதுக்கு இப்படி ஊர் பெயர் மனிதர் பெயரா வைக்கும் போது அடுத்தடுத்த தலைமுறைகள்ல அது குடும்ப பெயராகி குலப்பெயராக மாறுது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. பாரசீக மக்கள் கடல் வழியாக குஜராத்தில் உள்ள நவ்ரோசிங்கிற இடத்துக்கு கப்பல்ல குடியேறினாங்க அந்த காலத்துல. இப்பயும் நம்ம இந்தியால அவங்கள பார்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய வட இந்தியால நிறைய பார்சி மக்கள் இருப்பாங்க. இன்றைய ஈரான் தான் பண்டைய பாரசீகம். இந்தியால வாழ்கிற இந்த பார்சி மக்களினுடைய தனி மனித பெயர்களாக இருக்கிற இந்த டாட்டா, நரிமன், ஃபிர்தோசி, நவ்ரோசி, ரஸ்தாம், போர்ஜி, பேராம் அப்படிங்கிற தனி மனித பெயர்கள் எல்லாம் இன்னைக்கும் கூட ஈரான்ல இடப்பெயர்களாக இருக்கின்றன. அப்போ இந்த இடப்பெயர்களை மக்கள் புலம்பெயர்ந்து வந்த இடங்களில் எப்படி தங்களுடைய தனி மனித பெயர்களாகி இப்ப அதுக்கப்புறம் அது குலப்பெயர்களாகி அது குடும்ப
பெயர்களாகி அது குலப்பெயர்களாக மாறுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் இந்த இந்த பெயர்கள் எல்லாம் குடிகளின் பெயர்களாகவே மாறுறது. அது எப்படின்னா, ஒரு மொழியினுடைய பெயர் அந்த மொழியை பேசுற மக்களுடைய பெயராகி அதுவே அந்த குடியினுடைய பெயராகவே மாறுது. எப்படின்னு பார்ப்போம் பாருங்க. நம்ம பேசுற மொழி தமிழ், நம்மள தமிழர் அப்படின்னு சொல்றோம். அது நம்மளுடைய குடிப்பெயர் ஆயிருது. அப்புறம் நாம வசிக்கிற இடத்தை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிடுறோம். இப்படித்தான் அந்த பெயர் மாறுது. அது மாதிரி ரஷ்யன் அப்படிங்கிற மொழி, அதை பேசுபவர்களை ரஷ்யன் அப்படின்னே சொல்றோம். நாடு ரஷ்யா. அதே மாதிரி இங்கிலீஷ் மொழியும் இங்கிலீஷ், பேசுபவர்களும் இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாட்டை இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் பிராகுயி அப்படிங்கிற பழங்கால திராவிட மொழி பேசுகிற மக்களை பிராகுயி மக்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வாழ்ந்த இடத்தை பிராகுயினே தான் சொன்னாங்க. இப்படி இடப்பெயர்களை தங்களோட வச்சுக்கிறது மூலமா மக்கள் தங்களுடைய அடையாளங்களை கெட்டியாக பிடிச்சுக்க விரும்புறாங்க. அதனாலதான் எத்தனை மொழி மாற்றங்கள் வந்தாலும், புலப்பெயர்வுகள் வந்தாலும், இடப்பெயர்கள் பெரும்பாலும் மாறாமையே இருக்கு. இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல, வெள்ளந்தி வேர் சொற்கள் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த ஒரு வேர் சொல்லோட பொருள் என்னன்னு தெரியாததுனால அதுக்கு ஒரு புதுசா கதையெல்லாம் கட்டிடுறோம் அப்படின்னு சொன்னேன்ல. இதனாலேயே ஒரு இடப்பெயருடைய பொருள் என்னங்கிறத பத்தி நம்ம தேடி ஆராயணுங்கிற கவலையே நம்ம பட தேவையில்லை. அந்த பொருள் என்னங்கிறத விட்டுட்டு அந்த இடத்துக்கும் அந்த பெயருக்கும் என்ன தொடர்பு இருக்கு, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பொருளை வேர் சொல்லையெல்லாம் தேடிக்கிட்டு உள்ள அதுக்குள்ள ரொம்ப போயிட்டோம்னா நம்ம அந்த இடத்துக்கும் அந்த பொருளுக்கும் அந்த இடத்துக்கும் அந்த பெயருக்குமான தொடர்பை விட்டு நம்ம விலகிடுவோம். உண்மையா நாம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எதற்காக அந்த பெயர் வைக்கப்பட்டதுங்கிறது தானே ஒழிய அந்த பெயரினுடைய பொருள் என்ன, அதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா பேர் வச்சவங்க சில தலைமுறைக்கு அப்புறம் அந்த பேர் வச்சவங்க இல்லாம போயிடும், பேர் வச்சவங்க மறைஞ்சு போயிடுவாங்க. அதோட பொருள் சில தலைமுறைகளுக்கு அப்புறம் தெரியாம போயிடும். எந்த மொழியில பேர் வச்சாங்களோ அந்த மொழியே கூட அந்த பகுதியில பின்வரும் காலங்களில் பேசப்படாம போயிடும். புதுசா வேற மொழி பேசுறவங்க வந்துருவாங்க, அவங்க வேற மாதிரி கூட அந்த பேரெல்லாம் உச்சரிப்பாங்க. இப்ப நம்ம ஊர் மதுரைங்கிற பேரை ஆங்கிலேயர்கள் வந்தோடனே எப்படி சொன்னாங்க, மெஜுரா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களால அது உச்சரிக்க தெரியல. இப்படி மொழியெல்லாம் மாறிடும், உச்சரிப்பெல்லாம் மாறிடும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நீடிக்கும் வல்லமை இந்த இடப்பெயருக்கு உண்டு. அதனால இதோட பொருளை தேடி அதுல நேரத்தை கழிச்சு அதுக்கு ஒரு கதை கட்டி இதெல்லாம் இந்த வேலைக்குள்ள எல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இந்த முனைவர் பாலகிருஷ்ணன் ஐயா இருக்கிறாரு. இந்த புத்தகம் பொருள் தேடுவதிலோ வேர்ச்சொல் ஆய்விலோ மூழ்கி விடாமல் அதிலிருந்து விலகியே நடக்கிறது. இப்போ ஏன் அதுல இருந்து விலகி நடக்கணும்? இப்ப நான் சொன்னேன்ல, மொழியை தாண்டி குடியேற்றங்களை தாண்டி ஆண்டுகள் கடந்து இது நிக்குது அப்படிங்கறக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. ஊர் அப்படிங்கிற சொல் இங்க நீங்க மேப்ல பார்த்தாலே தெரியும். ஊர் அப்படிங்கிற சொல்லு நம்மளுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியும். ஊருங்கிற சொல்லு இடப்பெயராக மெசபடோமிய நாகரிகம் செழித்திருந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான்ல புழக்கத்துல இருக்கு ஊர் அப்படிங்கிற சொல்லு. இந்த ஊருங்கிற பேரு நம்ம கிட்டையும் தென்னிந்தியால நூற்றுக்கணக்கான ஊர்களின் இட விகுதியாக இருக்கு இல்லையா? பெரம்பலூர், போரூர், நல்லூர், இந்த மாதிரி நிறைய ஊர்கள் நம்ம கிட்டையும் இருக்கு. நமக்கு நல்லா தெரியுது, இந்த ஊரை பார்த்தோன்னே அட இது தமிழ் சொல்லாச்சே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதனோட பொருளும் நமக்கு தெரியும். ஆனா இந்த மெசபடோமியா காலத்துல எப்படி அங்க போச்சு, இன்னைக்கு எப்படி அங்க இருக்கு அப்படின்னா, மெசபடோமியா காலத்துல வணிக தொடர்பு கட்டாயமா சிந்து வெளிக்கும் அவங்களுக்கும் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இங்க இருந்து போனவங்க அங்க பேர் வச்சிருக்கலாம்ல, இங்க இருந்து போய் அங்க தங்கி இருக்காங்க, அவங்க இந்த ஊருங்கிற பேரை கொண்டு போய் வச்சிருந்திருக்கலாம்ல. இப்போ பல ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு, அங்க தமிழ்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது, வேற மொழி பேசுறாங்க. ஆனா அந்த ஊருங்கிற பேர் மட்டும் UR அப்படிங்கிற ஸ்பெல்லிங்ல இன்னைக்கு வரைக்கும் இடப்பெயராக அங்க இருக்கு. அப்போ இந்த இடப்பெயர் உளவியல்ங்கிறது எவ்வளவு ஆழமானதா இருக்கு பாருங்க. அதை வச்சுதான் நம்ம, அதனாலதான் இந்த ஆய்வை கையில் எடுத்துக்கிட்டு சிந்துவெளி பண்பாடு ஒரு திராவிட பண்பாடுதான் அப்படின்னு நிறுவலாங்கிற முடிவுக்கு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் அவரை போன்ற ஆய்வாளர்களும் நினைத்தது எவ்வளவு ஒரு சாமர்த்தியமான முடிவு அப்படிங்கிறது எனக்கு தோணுது. சரி, எதுக்காக இந்த இடப்பெயர் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் இந்த இடப்பெயர் ஆய்வு செய்யணும்? ஒரு நிலப்பகுதியோட வரலாறு, அதனுடைய பண்பாட்டு கூறுகள், அங்கே நடந்த புலப்பெயர்வுகள், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வரலாற்று ஆய்வு இருக்கு, தொல்லியல் ஆய்வு இருக்கு, இதெல்லாம் இருக்கு.
ஆனா இந்த ஆய்வுகள் எல்லாம் எந்த அளவுக்கு உதவுதோ அதே அளவுக்கு இந்த இடப்பெயரியல் ஆய்வும் உதவுது அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு ஏன், வரலாற்று ஆவணங்கள் கிடைக்காத போது கூட ஆவண பதிவே இல்லாத பண்பாடுகளை பற்றி அறிய கூட இந்த இடப்பெயர்கள் உதவுது. இன்னும் சொல்ல போனா தொல்லியல்ல கூட கிடைக்காத தகவல்கள், வரலாற்று ஆவணங்கள்ல தேவையில்லைன்னு விடப்பட்ட இருட்டடிப்பு செய்யப்பட்ட செய்திகள் எல்லாத்தையும் கூட இடப்பெயர்கள் நமக்கு சொல்லுது அப்படின்னு ஆய்வாளர் வெயின் ரைட் அவர்கள் குறிப்பிடுறார். ஆக இந்த இடப்பெயர்ங்கிறது மக்களோட அது புலம்பெயருது, அவங்க தங்குற இடத்துல அதுவும் நிக்குது, மறுபடியும் அவங்க வேற இடத்துக்கு போறப்ப அதுவும் அவங்களோட போகுது. கடைசியாக எப்போ அந்த புலப்பெயர்வு முடியுதோ அப்பத்தான் இடப்பெயர்வும் முடியுது. ஆக புலப்பெயர்வு இருக்கும் வரை பெயர்வுகளும் இருந்து கொண்டே இருக்கும். இது ஒரு தொடர்கதை மாதிரி. இப்படி புது இடங்கள்ல கண்டுபிடிக்கிற இடப்பெயர்களை வச்சு அங்க புதுசா தொல்லியல் ஆய்வுகளை கூட தொடங்குறாங்க. இந்த பேர் நம்ம ஊர்ல இருந்த பேரா இருக்கே, அப்ப இந்த இடத்துல தோண்டி பார்த்தா இங்க வாழ்ந்த மக்கள் பத்தி, இங்க நடந்த இங்க இருந்த தொன்மத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படிங்கிறதெல்லாம் இப்படி உண்மையாவே இது நடந்திருக்கு. இங்கிலாந்துல பல்வேறு பகுதிகளில் இன்னைக்கும் கூட புழக்கத்துல இருக்கிற ஆங்கிலோ சாக்சன், டேனிஷ் மற்றும் செலிட்டிக் இடப்பெயர்கள், ஆங்கிலம் இல்லாத சாக்சன், டேனிஷ், செலிட்டிக் இடப்பெயர்களை ஆய்வு செஞ்சு அந்த நிலத்துல நடந்த பல்வேறு படையெடுப்புகளும் பண்பாட்டு அசைவுகளும் நவீன ஆங்கில மொழியில் என்னென்ன தாக்கத்தை உருவாக்குச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆக இடப்பெயர் சான்றுகள் ரொம்ப ஆற்றல் மிக்கதாக இருக்கு, புதிய புரிதல்களுக்கு அது வழிவகுக்குது. அதனால இத வச்சு சிந்துவெளி மக்கள் பேசிய மொழி ஒரு திராவிட மொழின்னு நம்மளால நிறுவ முடியும், சிந்துவெளி பண்பாடு ஒரு திராவிட பண்பாடு நம்மளால நிறுவ முடியும், இது சாத்தியம் அப்படின்னு ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் நினைக்கிறாரு, அதை நிறுவவும் செய்யறாரு. இவ்வளவும் நம்ம சொல்லியாச்சுன்னா, இவ்வளவு சொன்னாலும் இந்த இடப்பெயர் ஆய்வுல ஒரு சவால் இருக்கு. என்ன, இந்த இடப்பெயர்கள் மூலமாக பெறக்கூடிய மொழியியல் சாராத செய்திகள், வரலாற்று தகவல்கள் எல்லாமே ஒரு ஊகத்தில் பெறப்படுபவைதான் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற சவால். நம்ம இப்போ ஒரு ஆய்வுன்னு போயிட்டோம்னா நம்ம ஊகத்துல பெறப்படுற செய்திகளை வச்சு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இது ஒரு திண்ணமான ஒரு செய்தியாக இது இருக்கணும். அப்ப இந்த இடப்பெயர்ங்கிறது இவ்வளவு வல்லமை படைத்ததாக இருக்கு அப்படின்னா இது வெறும் ஊகத்தில் பெறப்படுவையா இருக்குன்னா அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிப்பாங்கல்ல, மாற்று வழி கண்டுபிடிச்சு எப்படி இந்த சவாலை தவிர்க்கலாம் அப்படின்னு பாப்பாங்கல்ல, அது எப்படி செய்யறாங்கன்னு பாப்போமா. இந்த இடப்பெயர் ஆய்வுல ரொம்ப முக்கியமான ஆய்வு முறை ஒப்பீட்டு ஆய்வு முறை. அதாவது 2 வெவ்வேறு நிலப்பகுதிகள்ல உள்ள இடப்பெயர்களை ஒப்பிட்டு ஆய்வு செய்யறது. அதுவும் எப்படி ஆய்வு செய்யறது, இந்த ஒப்பீட்டு ஆய்வுல ஒரு இடத்தோட பெயரையும் இன்னொரு இடத்தோட பெயர், 2 நிலப்பகுதியில ஒரே பேர்ல 2 ஊர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஊருக்கு 2 ஊரை மட்டும் ஆய்வு செய்யாம கொத்தா ஊர் பேரை ஆய்வு செய்யறது. எப்படின்னா 4-5 ஊர் கொத்தா இந்த நிலத்திலயும் இருக்கணும், அந்த நிலத்திலயும் அதே பேர் இருக்கணும். அப்போ இந்த இடப்பெயர்களை ஒரு கொத்தா, ஒரு தொகுப்பா, ஒரு பெயர் வளாகங்களாக உருவகப்படுத்தி ஆய்வு செய்யறப்ப கிடைக்கிற தகவல்கள் நம்பகத்தன்மையோட இருக்கு. அப்படித்தான் இந்த ஒப்பீட்டு ஆய்வு முறை, அதுவும் இடப்பெயர்களை ஒரு தொகுப்பாக ஆய்வு செய்யறது மூலமாக இந்த சவாலை நம்ம கடந்து நம்பகத்தன்மையுடன் கூடிய செய்திகளை நம்மளால பெற முடியுது. இந்த நூலுக்காகவும் இந்த இடப்பெயர் ஒப்பீட்டு ஆய்வு செய்யப்பட்டது. எப்படி செய்யப்பட்டது, களப்பணிகள் மூலமாக, முக்கியமாக அறிவியல் தொழில்நுட்ப உதவியோடு செய்யப்பட்டது. இதுக்காகவே ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த மாதிரி இடப்பெயர் தொகுப்பு ஆய்வு நிறைய செஞ்சிருக்காரு. அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, தமிழகத்தில் இருக்கிற கொற்கை, வஞ்சி, தொண்டி அப்படிங்கிறது, இந்த 3 இடப்பெயரையும் நம்ம சேர்த்தே சொல்லுவோம். இது ஒரு தொகுப்பு. ஏன் இது ரொம்ப முக்கியமானது நமக்கு, ஏன் இதுதான் சேர சோழ பாண்டியர்களுடைய தலைநகரங்களாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம இருந்தது, அப்படி முக்கியமான ஊர்களாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம நம்புறோம். அது இன்னும் நம்மளுக்கு இருக்கு. இதே மாதிரி கொற்கை, வஞ்சி, தொண்டிங்கிற 3 ஊர்கள் ஆப்கானிஸ்தான்லயும் இருக்கான், இதே தொகுப்பாக. அப்போ அவர் இத கேவிடி காம்ப்ளெக்ஸ்ங்கிற பேர்ல ஒப்பீட்டு ஆய்வு செஞ்சிருக்காரு. இதை பத்தின ஒரு பெரிய உரை இருக்கு, அது யூடியூப்ல இருக்கு, யார் வேணாலும் கேட்கலாம். எப்படி இதை ஒப்பிடுறார் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதுதான் இந்த ஒப்பீட்டு ஆய்வு முறை மூலமாகத்தான் இந்த இடப்பெயர் ஆய்வில் கிடைக்கும் தகவல்களின் நம்பகத்தன்மையை நாம பெறுகிறோம். இப்ப இந்த கொற்கை, வஞ்சி, தொண்டிங்கிற இந்த பெயர்களை சிந்துவெளி மக்கள் தான் மீள் நினைவாக கொண்டு தென்னிந்தியாவில் வச்சாங்க அப்படிங்கிறது அந்த ஆய்வு தரும் செய்தி.
செய்தி. அப்போ இதுக்கு தேவையான வெறுமனா இப்படி சொல்லணும்னா இதுக்கு நிறைய சான்றுகள் வேணும் இல்லையா? இதுக்கு தேவையான பழந்தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் பண்பாடு தொடர்பான பின்புல செய்திகளை நம்ம அடுத்த இயல்ல பார்க்க போறோம். அது வரைக்கும் அடுத்த இயலையும் தொடர்ந்து இந்த திறனாய்வை கேளுங்கள். அடுத்த இயல் பண்டைய தமிழகமும் பழந்தமிழ் இலக்கியங்களும், எப்படி இந்த இடப்பெயர் ஆய்வை இந்த செய்திகளை வைத்து தொடர்பு படுத்துறாங்க நம்ம பார்க்கலாம். இன்று கேட்டதற்கும் இதுவரை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். சார்பாக உரையாற்றி இன்றைய சிறப்பழைப்பாளர் ஜெயமாறன் அம்மாள் கலந்திடம் பிறவியின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துறை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்கள் என்பதை நினைக்கிறோம். திறந்த எண்ணில் இருக்குமாறு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்கள் என்ன கேட்டுக்கொள்கிறோம். ஞானம் கருதினும் கைகூடும் காலம் காலத்தினை கருதி தக்க அதற்கு செய்ய வேண்டிய செயல்களை செய்வாராயின் உலகு முழுவதையும் ஒருவன் ஆள நினைத்தாலும் ஆள முடியும். இந்த குறளுக்கு பண்பாட்டு பயணத்தை எழுதிய பாலகிருஷ்ணன் ஐயா, அந்த ஐஏஎஸ் ஐயாவுக்கும் பொருந்தோம். நான் அவருடைய நேரடி சந்திப்பில் அவருடைய ஒரே ஒரு இனிமையான ஒரு பிரசன்டேஷனோட பகிரக்கூடிய குணமதிக்கு நான் பேசலாமா? ஐயா பேசு. நீங்க பேசுறீங்கய்யா, நீங்க பேசுறீங்க. மகிழ்ச்சி. அழைத்ததற்கு நன்றி முத்துகுணமதி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கும். 5வது பகுதி இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அவர்கள் மிக ஒரு நல்ல தலைப்பிலே தொடர்ந்து நமக்கு சிறப்பான தரவுகளோடு படங்களுடன் கூடிய செய்தி மனதில் பதியும் வண்ணம் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை என்ற தலைப்பிலே இன்றைய அந்த விளக்கம் திறனாய்வு நமக்கு ஒரு வரலாற்று செய்தியை மட்டும் நமக்கு எடுத்துரைக்கவில்லை. தமிழர் பண்பாட்டினுடைய தொன்மையையும் தொடர்ச்சியையும் சிறப்பையும் நம் கண்முன்னே நிறுத்திய ஒரு வரலாற்று பயணமாக அமைந்தது. ஒரு இடத்தை காண்பிக்கும் போது அந்த இடத்தை நேரடியாக சென்று பார்த்ததை போன்ற உணர்வை தூண்டியது அவருடைய படங்கள். சிந்து நாகரிகத்திலிருந்து வைகை நாகரிகம் வரை பண்பாட்டின் தடங்களை தேடி செல்லும் பொழுது நாம் வெறும் மண்ணையும் தொல்லியல் சான்றுகளையும் பார்க்கவில்லை. அந்த மண்ணுக்குள் புதைந்திருக்கும் மனித வாழ்வின் அடையாளங்களையும் அறிவின் வளர்ச்சியும் தொழில்நுட்ப திறனையும் வணிக தொடர்புகளையும் கலை உணர்வையும் நாம் கண்டோம். குறிப்பாக வைகை நதிக்கரையில் அமைந்துள்ள கீழே போன்ற தொல்லியல் ஆய்விடங்கள் தமிழர் வாழ்வினுடைய பல பரிமாணங்களை நமக்கு உணர்த்துகின்றன. எழுத்தறிவு, நகர அமைப்பு, தொழில், வாணிகம், கைவினை, நீர் பயன்பாடு என பல துறைகளிலும் முன்னேறிய சமூகத்தினுடைய தடயங்களை இத்தகைய ஆய்வுகள் வெளிக்கொண்டிருக்கின்றன. இந்த சொற்பொழிவின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் நமது வரலாறு எவ்வளவு தொன்மையானது என்ற கேள்வியோடு நின்று விடாமல் அந்த வரலாற்றிலிருந்து நாம் என்று என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையும் நமக்குள் விதித்திருக்கிறது. ஒரு நதியை பின்தொடர்ந்து பயணம் செய்வது ஒரு நீரின் பயணத்தை மட்டும் அழிவதல்ல. ஒரு நதியை சார்ந்து உருவான மக்களின் வாழ்க்கை, உழைப்பு, நாகரிகம், பண்பாடு, மொழி, நினைவுகள் ஆகியவற்றின் பயணத்தையும் அறிவதாகும். ஆய்வின் வழியாக உண்மையை அறிந்து சான்றுகளின் வழியாக வரலாற்றை நிலைநிறுத்தி அடுத்த தலைமுறைக்கு அதை சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. தமிழர் பண்பாட்டை அறிதல் நமது பெருமை,
அதன் உண்மையை ஆராய்தல் நமது கடமை. அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது நமது பொறுப்பு. சிறப்பாக உரையாற்றி அந்த திறனாய்வு செய்த அமெரிக்கா வாழ் சகோதரி ஜெயா மாறன் அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். அவருடைய பயணம் தொடர, அவர்தம் சார்ந்திருக்கும் துறையில் சிகரம் தொட, அடுத்த நிகழ்ச்சியில் காணும் வரை அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளும் தெரிவித்து இடம் சாருகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. வாழ்த்துறை வழங்கி பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு திருக்குறள் கமலஸ் ஐயா அவர்கள் என்று அழைக்கிறோம். பிறந்த எண்ணில் இருக்குமாறு நன்கொடி அவ்வையம் அவர்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். இணையத்துக்கள் இருந்ததால என்னால் பேச முடியல. அந்த மாதிரி ஜெயமாறன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, இதை ஒரு 10 நாள் இல்லை 15 நாளைக்கு முன்னாடியே அம்மா அவர்கள் மெனக்கிட்டா தான் அதை செய்ய முடியும். அது அவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால அந்த மாதத்துல எந்தெந்த நாள்லாம் அவங்களால சிறப்பாக அதை ஒழிச்சு அதை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த தொடரை கொண்டு போகணுன்றது தான் அவங்களுடைய எண்ணம். இன்றைய பொழிவு ரொம்ப ரொம்ப சிறப்பான பொழிவு. அந்த பெயர் சொன்னாலே போதும் தரம் எளிதில் விளங்குன்ற மாதிரி நன்னன் குடின்னு வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க சொன்னீங்க பாரு, மதுரைக்காரனா அப்படிதான் இருப்பான், திருவண்ணாமலை இப்படிதான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே உண்டான ஒரு குணம். அதே மாதிரி இந்த நரி பற்றி பேசுறது, ஒரு ஊரை சொன்னாவே போதும் அந்த ஊருடைய பெருமை கண்டிப்பா தெரியும். அதே போலதான் அந்த சில பேர் அவங்களுடைய பாட்டனார் பேரை சொல்லுவாங்க, அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க, அந்த குடியை சேர்ந்தவர்கள் என்று. அது போல நம்ம முன்னோர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் எந்த அளவுக்கு மிகப்பெரிய அறிவாளியாக இருந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். இதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்குமே இருக்கிறது என்று சொல்லி, இந்த மிகச்சிறந்த வேலையை இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் அனைத்து இடங்களிலுமே, அவருடைய காணொலியெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும். தினம் போடுவாங்க, ஒரு 2-3 காணொலி போடுவாங்க. அந்த காணொலி பூரா உலகம் பூராக ஜெயமாறன் அவருடைய குரல் ஒலிக்கும். அதில் பல கதைகள் கொண்டு போறாங்க. இந்த மாதிரி ஒரு சிறந்த கதை சொல்லியாக இந்த சிறார்களுடைய மனதிலே வரலாற்றை பதிவிக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாறன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் கொடுத்தேன். நன்றி. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி திருக்குறள் கமலஸ் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்கக்கூடிய அவ்வையம் அவர்கள் என்று அழைக்கிறோம். திறந்த எண்ணில் இருக்குமாறு நன்கொடி வெண்மலம் அவர்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நீதியரசர் தான் சொல்லியிருப்பாரு, மிக மிக மிகன்னு எத்தனை மிக வேணா போட்டுக்கலாம், அவ்வளவு சிறப்பான உரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் சொல்ல தோன்றியது. அந்த இடம்பெயரும் இடப்பு, அந்த இயலோட பேரே ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் அவ்வளவு அருமையா சூட்டி இருக்காங்க. அதை தெளிவா விளக்கம் செஞ்சிருக்காங்க. அது அவர் எந்த பொருள்ல இது மக்களிடம் போய் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி இருப்பாரோ அந்த பொருளை நீங்க சரியாக புரிந்து கொண்டு அதை தெளிவாக விளக்கிட்டீங்க. அண்மையில ஆறுமுக தமிழர் ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தார், இந்த மாறன் அப்படிங்கிற இந்த பெயர் காரணம் என்ன அப்படின்னு. இந்த மாறு அப்படிங்கிறது அந்த நெல், அந்த இதை குறிக்கிறது. அதை ஒட்டி அதுல சிறந்தவன் செழியன், அந்த மாறன், மார்த்தாண்டம், இந்த ஊர் பெயர், இதெல்லாம் கூட அதன் அடியாக பிறந்த சொற்கள் அப்படின்னு விளக்கியிருந்தாரு. அப்ப நீங்க இந்த ஜெயா மாறன் அப்படிங்கிறதுல இந்த மாறன் அப்படிங்கிறவனே எனக்கு அது நினைவு பண்ணு. அப்படியே அந்த ஒன்னையும் அப்படி எண்ணி பார்த்து அவங்க செய்திருக்கிறாங்க. எங்க போனாலும் அந்த ஊரினுடைய பெருமை அதை அவங்க தன்னுடனே எடுத்து சென்றிருக்கிறார். அந்த ஈழத்தமிழர்கள் எப்படி அந்த தமிழ் உணர்வை அவங்க எங்க போனாலும் அதை மிகச்சிறப்பாக தமிழ்நாட்டு தமிழர்களை விட அவங்க இன்னும் அதுல ஆர்வம் பார்க்க. அப்படி அந்த இடப்பெயர்கள்
அது எப்படி அந்த பண்பாட்டினுடைய தொடர்ச்சியாகவும் இருக்கு அப்படிங்கிறத இந்த இயல்ல ஐயா பாலகிருஷ்ணன் எவ்வளவு சிறப்பாக விளக்கி இருப்பார்கள். ஏன்னா நான் அதை படிக்கல, ஆனா அத எப்படி விளக்கியிருப்பாங்கிறது உங்களுடைய உரை மூலமாக புரிந்து கொள்ள முடியுது. அந்த அந்த ஒரு இயல்ல இவ்வளவு சிறப்பாக பேசுகிறார். அவர் ஐயா பாலகிருஷ்ணன் கேட்டாங்கன்னா மிகவும் மகிழ்வார்கள். சரியாக புரிந்து கொண்டிருப்பதோடு அதை தெளிவாக விளக்கி இருக்கும் உங்களுக்கு நன்றி. நீங்க கேட்டதுக்காக நன்றி, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி அப்படின்னு நிறைய நன்றி சொன்னீங்க. அதெல்லாம் இல்ல, இது நாங்க தான் நன்றி சொல்லணும். நன்றி உணர்கிறோம் அப்படின்னு சொல்லணும். மிக்க நன்றிமா. சிறப்பாக வாழ்த்து வழங்கக்கூடிய அவ்வையம் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்கக்கூடிய வெண்மலம் அவர்கள் என்ன நினைக்கிறோம். திறந்த இருக்குமாறு ஜானகியம் அவர்கள் என்னன்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றிமா குணமதி. மிக மிக சிறப்பான ஒரு உரை. இன்று தவற விடாமல் கேட்டதற்கு எங்களுக்கே நாங்களே நன்றி கூறிக்க வேண்டும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். சில நாட்கள் தவற விட்டுருவோம், அந்த நேரம் ஏதாவது பணியில இருக்கும்போது மறந்து விடுவோம். இன்று அத கேட்டது எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு முக்கணிகளையும் எடுத்து அதை பிழிந்து சாறு பிழிந்து அதை ஒரு லேகியம் போல எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அவ்வளவு சிறப்பா அது இருக்கு. இப்ப நாங்க படிச்சா அது எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது. நீங்க அதை படித்து உள்வாங்கி கொண்டு அதை சிறப்பா எங்களுக்கு எதெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதை கேட்டது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் மற்ற பகுதிகள் கூட சிலது நாங்க தவற விட்டுட்டோம், கேட்கலன்னு நினைக்கிறேன். அப்போ இது அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாத இருந்ததுனால சில இதெல்லாம் நாங்க இணையல, கேட்கல. இனி தொடர்ந்து கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பான உரை. தமிழர்களோட தொன்மையும் அவர்களோட தொடர்ச்சியும் அவர்களுடைய வரலாறும் அவ்வளவு சிறந்தது, அவ்வளவு பண்பாட்டு உள்ளது என்பதை இந்த ஆய்வுகள் நமக்கு சொல்லுகின்றன. அதை இன்னும் மேலும் 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 கொண்டு போக வேண்டும். அது சிறப்பாக செய்து கொண்டிருந்தார்கள். அது நின்று போகாம இப்ப இருக்கிற அரசும் தொடர்ந்து செய்யணும்னு நம்ம கலந்துரையாடல் மூலமாக அவர்களை கேட்டுக்கொள்ளலாம். ரொம்ப மகிழ்ச்சிமா. நன்றி. சிறப்பாக வாழ்த்துறை நண்பர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்கு ஜானகி அம்மா அவர்கள் அன்பன் நினைக்கிறோம். திறந்த இருக்குமாறு கோப்பேரன் ஐயா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ வெளியில இருக்கிற, அதனால என்னால நேரா பேச முடியல. அருமையான உரை. அதாவது வரலாற்றின் மூலமாக நம்முடைய இந்தியர்களின், தமிழ்நாட்டுக்காரர்களின் அனைவருடைய வாழ்க்கை வரலாறையும் இன்று தெரிந்து கொள்ளப்பட்டது. அதே போல பெயர் என்பது வெறும் ஒலி மட்டுமல்ல, பெயர் என்பது வெறும் ஒலி மட்டுமல்ல, அது ஒரு தலைமுறையின் அடையாளமாக இன்று எல்லா ஊர்களுக்கும், ஊரின் பெயரை மக்களும், மக்களின் பெயரை ஊருக்கும் செய்யப்பட்ட இந்த அருமையான ஒரு வரலாற்று செய்தி இன்று பேசிய ஜெயாமாறன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி ஜானகி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்க பெரியன் ஐயா அவர்கள் என்று நினைக்கிறோம். திறந்த இருக்குமாறு இருக்குமாறு திருமதி அன்னபூரணி அம்மா அவர்கள் என்னன்னு கேட்டுக்கொள்கிறேன். பெரியன் ஐயா. வாழ்த்துறை வழங்க திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களே என்று நினைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி. நன்றி குணமதி. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் திரு ஜெயாமாறன் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கம். இன்று அவங்க ஒரு தலைப்பு ஒரு பண்பாட்டின் பயணம், சிந்து முதல் வைகை வரை. அந்த இதை 5வது பகுதி எடுத்து பேசினாங்க. அதாவது இடம்பெயரும் இடப்பெயர்கள், அதை பற்றி அவங்க ரொம்ப அருமையாக. அந்த இடப்பெயர்னா என்ன, அதாவது கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களை பற்றி கூறுவது, அதுதான் இடப்பெயர்னு சொன்னாங்க. அடுத்தது
அந்த அடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்து வருது. அந்த இப்போ பெயர் வச்சாங்கன்னா அந்த பெயர் வந்து அடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்து வருது. இந்த பழைய நினைவுகள் வந்து தான் வளர்ந்த இடத்தை வந்து நினைக்க தோன்றுறது. அந்த இடம் அங்கே அந்த மாதிரி இருந்ததுங்கிற மாதிரி நினைக்க தோணுது. இப்போ அந்த காலத்தில் வந்து குலம், மொழி, பண்பாட்டு இந்த முறைகள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து அடையாளப்படுத்தும் பெயராகவும் அந்த குலத்து வழியாகவும் மற்ற இது வழியாகவும் நமக்கு வந்திருக்கு. அதாவது இளம் பெயர்ந்ததால் தான் நமக்கு அந்த இடப்பெயர்னு சொல்கிறாங்க. அது புலன்பெயர், அதாவது பெயர் இடம்பெயர் தான். ஓரிடத்தை வேறுபடுத்தி காட்டுவதும் அதுதான். அதுக்கடுத்தது காரணம் காட்டி பெயர் வைக்கிறதுங்கிறதும் சொன்னாங்க. அடுத்தது அந்த இது சொன்னாங்க, கருவி செய்பவன், அதாவது என்ன தொழில் இது பண்ணுறாங்க, அப்புறம் சிந்தனையாளன் என்ன சிந்தனை பண்ணுறாங்க, அந்த இதெல்லாம் ஒரு அந்த காலத்தில் அப்படியே இதுவாக வச்சுருக்காங்க பேரை. அந்த முறைகள்லாம் விளக்கினாங்க. முதல்ல விளக்க பெயர்கள், தொடர்பு பெயர்கள் இதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிகழ்வு பெயர்கள், உடைமை பெயர்கள், நினைவுகளை போற்றும் பெயர்கள், அப்புறம் போற்றுதல் பெயர்கள், இதெல்லாம் ஒரு 5 வகையான இதுவாக அவங்க பிரித்து சொன்னது அருமையாக இருந்தது. அப்புறம் வெள்ளந்தி வேர் சொற்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது வந்து பொருளை வந்து வைத்து கொண்டு பெயர் வச்சது பழங்காலத்தில் இருக்கு. ஒரு பொருளை வச்சு அந்த இதை வச்ச பெயர் சொல்லுவாங்க. அதாவது இந்த அமெரிக்க பழங்குடி மக்கள் வாழ்ந்த இடம் அது. அதாவது அடிபட்ட மங்கலம் அப்படின்னா அக்கா மங்கலம், அடிபட்ட மங்கலம், அடி அக்கா மங்கலம். அது சொல்லும்போது ரொம்ப இதுவாக இருந்தது, இப்படி கூட பெயர் வைப்பாங்களா அப்படின்னு. அப்புறம் தெய்வ, அதாவது தெய்வ பெயர் குந்தி தேவி மங்கலம் அப்படிங்கிற ஒரு பேர் சொன்னாங்க. அதுவும் விசித்திரமா இருந்தது. அப்புறம் இந்த உளவியல் காரணம் சொன்னாங்க. மலை போகாது, ஆனால் மலையின் பெயர் போயிடும். மலை போகாது, ஆனால் மலை பெயர் போயிடும். அதே மாதிரி காடு போகாது, காடு பெயர் போயிடும்ங்கிறத சொன்னாங்க. அடுத்தது வந்து உளவியலை பற்றி சொன்னாங்க. அமெரிக்கா வந்து நியூயார்க் அந்த பெயர்லாம் எப்படி யாருக்குங்கிறது இருந்ததுனால அவர் நியூயார்க் என்ற பெயர் வச்சாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு திருநெல்வேலி இருக்குங்கிறத இப்போதான் நான் கேள்விப்படுறேன். ஏன்னா எனக்கு இதுவரை தெரியாது. யாழ்ப்பாணத்தில் சில பேர் எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் இருந்திருக்காங்க. இருந்தாலும் எனக்கு அங்கே ஒரு திருநெல்வேலி இருக்குங்கிறது இப்போ தான் அம்மா சொல்லி நான் கேள்விப்படுறேன். அடுத்தது வந்து இந்த தமிழ் வந்து குடும்ப பெயரில் சில வைப்பாங்க, குலப்பெயர்களையும் சில பேர் வைப்பாங்க. ஊர் பெயர்களை வந்து மனிதனுக்கு வச்சிருப்பாங்க. அதாவது சிதம்பரம், பழனி, இதெல்லாம் அவங்க உதாரணம் சொன்னது அருமையாக இருந்தது. அடுத்தது வந்து குடும்ப பெயரை குலப்பெயர்களாக மாறுறது அப்படின்றாங்க. அப்புறம் தமிழ்னால தமிழன், அதுதான் தமிழன் இருக்கிற இடம் தமிழ்நாடு. இது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அந்த விளக்கம் அவங்க சொன்னது. அடுத்தது வந்து இடப்பெயர்களால் மக்கள் வந்து சந்தோஷம் எடுத்து வச்சு மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக தன் பெயர்கள் தான் வைத்து கொண்டாங்கங்கிறது சொன்னாங்க. எதற்காக பெயர் வைக்கப்படுறது மட்டும் அவங்க ஒன்று இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பெரம்பலூர், அப்புறம் மெசப்படோமியா, இந்த காலத்தில் தான் வந்து இடப்பெயர் மிகவும் ஆழமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஏன் இதை வந்து ஆய்வு செய்ய வேணுங்கிறத ஒரு கேள்வியாக கேட்டு அந்த வரலாற்று ஆவணம் கிடைக்காத போது இந்த இடப்பெயர் தான் கூறுறது. நமக்கு சில இதெல்லாம் வரலாற்று இது கிடைக்காது, அதுக்கு இந்த இடப்பெயர் தான் நமக்கு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மக்களோட இந்த இடப்பெயருக்கு கூறுறது மக்களோட இடம்பெயர் தான் அந்த இது. அடுத்தது திராவிட மொழியை சொன்னாங்க. ஒரு சவால், புலப்பெயர், பெயர் அந்த இடப்பெயர்கள் புதிய கொள்ளியல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒப்பீட்டு ஆய்வு, இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் தெரியுது அப்படிங்கிற அந்த ஆய்வு முறையை பற்றி சொன்னாங்க. அதாவது சொத்துக்கள் பற்றி, வளாகம் பற்றி, அந்த கொற்கை வஞ்சி கொண்டான் வஞ்சித்தோன் அப்படின்ட்டு ஒரு பெயர் வச்சிருக்காங்களாம். அப்புறம் களப்பணியை பற்றி சொன்னாங்க. தொழில்நுட்பம் நிறைந்துள்ளது என்று ஆசிரியர் கூறியுள்ளார் என்று அருமையாக அம்மா எடுத்து கூறியதற்கு அம்மா அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்மா.
நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டோமா. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு பெரியன் ஐயா அவர்களை அன்பை அழைக்கிறோம். பெரியன் ஐயா, ஐயா காணல் உரைப்பட்டேன். இனிகிறது காணல் உரை. காணல் உரை என்பது இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மாவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வழங்கும் வாய்ப்பாகும். இதில் தாங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்கள் பெற்ற அந்த கருத்துக்களையும் மேலும் இந்த களம் சிறப்பாக நடைபெற கருத்துக்கள் அந்த கருத்துக்களையும் வழங்க வருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் ஜெயமாறன் அம்மா அவர்கள் கலந்தனும் பெருவியின் சார்பாக அன்பை அழைக்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். முதல்ல குணமதிக்கு நம்ம நன்றி சொல்லணும். ரொம்ப சிறப்பாக அந்த பொண்ணு கட 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 கடன்னு இவ்வளவு அழகா பிள்ளைகள் தமிழ்ல பேசுறதே கேட்கறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் தமிழகத்துல கூட நான் தொலைக்காட்சியில தான் பாக்குறேன், அது உண்மையாவே நடக்குதான்னு தெரியல. சின்ன பிள்ளைங்களை பார்த்தோன்னே டபக்குன்னு இங்கிலீஷ்ல பேசுறாங்க, அங்கேயே ஏன்னு தெரியல. அப்படிலாம் பார்க்கும்போது நல்லவேளை அது பெருநகரங்கள்ல மட்டும்தான் நடக்கும் போல. குணமதியை பாக்குறப்ப அழகா எவ்வளவு நம்ம பேசுற மாதிரி பேசுதே அப்படின்னு இருக்கு. அருமையான தொகுப்பு குணமதி, முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் நீங்க எல்லாம் உங்களுக்கு எத்தனை தடவை நீங்க சொல்றீங்க நாங்க நன்றி சொல்லணும், ஆனா இல்லம்மா உண்மையா நான் தான் நன்றி சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு அவ்வை அம்மா வேண்மாள் அம்மா அவங்கள பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அன்னபூரணி அம்மா அருமையா பாடினீங்கம்மா, ரொம்ப அருமையா பாடினீங்க. பாரதியாரின் பாட்டை இன்று விடுதலை நாளில் கேட்கும் போது அந்த தேசப்பற்று நமக்கு வருதுல்ல, எப்ப கேட்டாலும் அதை நானும் உணர்ந்தேன். அதே மாதிரி பிரம்மநாயகம் ஐயா அவர்கள், பெரியண்ணன் ஐயா அவர்கள், சுவாமிநாதன் ஐயா அவர்கள் எல்லாரும் வந்திருந்து இந்த உரையை கேட்டதற்கு ரொம்ப நன்றி. நான் நினைச்சேன், ஏன்னா இதை கொண்டு போய் பாலகிருஷ்ண ஐயா எதுக்கு இதை எழுதியிருக்காங்க, இது ஒரு ஆய்வு நூலா இருக்கிறதுனால பொதுவா எல்லாராலையும் அவ்வளவு பொறுமையோட இதை படிக்க முடியல. இது ஒரு ஆய்வு நூல், அதனால நிறைய ஆய்வு சார்ந்த செய்திகளா இருக்கு. இத ரொம்ப எளிதா பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய அவர் மெனக்கிடுறாரு. அதனால நான் நேரடியா அவங்க கிட்டையும் பேசி எனக்கு எப்பெல்லாம் சந்தேகம் இருக்கோ அதையும் கேட்கிறேன். அவங்க இந்த உரையும் கேட்டு என்னை நிறைய ஊக்குவிக்கிறாங்க, இதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இருக்கு. அப்போ அவங்க செஞ்ச அத்தனை 30 ஆண்டு கால உழைப்பு அவ்வளவு பெரிய புத்தகமா அதுல இருக்கு. அப்போ நமக்கு இதை படிக்கும் போதுதான் எனக்கே தெரியுது, சிந்துவெளி பண்பாடு திராவிட பண்பாடு, நாம இங்க இருந்து அங்க போல, அங்க இருந்து இங்க வந்தோம், இந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் பெரிய புது ஒளி பாய்ச்சறதா இருக்குல்ல நம்மளுக்கு. அப்போ இதை படிக்கணும், இதை மக்களுக்கு கொஞ்சம் பேருக்காவது நம்ம சொல்லிடணும், இது யூடியூப்ல இருக்கணும், நமக்கு அப்புறமும் இது இருக்கணும், இருந்து அப்புறமா எப்படியாவது இந்த தமிழ் சமூகம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுலதான் ஐயா புத்தகத்தை அந்த நோக்கத்துலதான் எழுதினாங்க. அது ஆய்வு நூலா இருக்க நிறைய பேர் வாங்கி வாங்கி வச்சிருக்காங்க, எனக்கு தெரியும், என்னுடைய நண்பர்களே. அப்புறம் சொல்லுவாங்க இது படிக்கவே நேரம் இல்லை அப்படின்னு. ஆனா நான் அதனாலதான் முக்கியமா இதை படிச்சு ரொம்ப ஓரளவுக்கு எளிமைப்படுத்தி முடிஞ்சதா சொல்லணும் அப்படிங்கிறதுனாலதான் நான் இந்த முயற்சியை எடுத்திருக்கேன். நடுவில் எதையாவது தப்பா சொல்லியிருந்தா எனக்கு சொல்லுங்க, நீங்க எல்லாம் சுட்டி காட்டணும், அதுக்கெல்லாம் நான் அதெல்லாம் எடுத்துக்கிற மனநிலையில தான் இருக்கேன். எப்பவுமே பாராட்டணுங்கிறது இல்லை, இந்த இடத்துல இதெல்லாம் தப்பு விட்டுட்டப்பா அப்படின்னு சொல்லுங்க, நான் அதையும் கேட்டுக்கிறேன். மறுபடியும் திருக்குறள் காமராஜ் ஐயா, நான் மறந்தாலும் அவர் விட மாட்டாரு. ஒரு மாசத்துக்கு ஒரு இந்த தேதி சரியாமா போட்டுருவோமாமா அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. மீண்டும் மீண்டும் நான் தான் நன்றி சொல்லணும். அவங்க எழுதின புத்தகம், அதை நான் திறனாய்வு மட்டும்தான் செய்யறேன், இதுல என்னோட பங்கு ஒன்றும் பெருசா இல்லை. ஆனால் அந்த புத்தகத்தை அது தொடரும் செய்திகளை கொண்டு போய் சேர்த்துறணுங்கிற முனைப்போட தான் நான் இதை செஞ்சுட்டு இருக்கேன். உங்க எல்லாருடைய ஆதரவுக்கும் ஆசிக்கும் முதல்ல எல்லாத்துக்கும் நான் நல்லா பேசணும், நல்லா இருக்கணும், நீங்க எல்லாரும் சேர்ந்து நினைக்கிறீங்கல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம். அது ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. சிறப்பாக காணொலி உரை வழங்கி இன்றைய சிறப்பழைப்பாளர் ஜெயமாறன் அம்மார் கலந்திடம் பெருவியின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. நிகழ்வது 3ஆம் பகுதி. இன்றைய நிகழ்வின் 2242 இன்றைய சிறப்பழைப்பாளர் ஜெயமாறன் அம்மார் கலந்திடம் பெருவியின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
அம்மாவர்கள் கந்தளம் பேரவை உரைப்பாடு சார்ந்த புலனம் மூலமாக அனுப்பப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழியலன் கண்ணம்மாள் அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்துறை வழங்கிய அனைத்து சார்களுக்கும், குரலும் பொருளும் வழங்கிய சாதிகளுக்கும், இசைப்பாடல் வழங்கியவருக்கும், பல்லடிசை வழங்கியவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் மற்றும் பாடுதல் ஷாமலி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். நாளைய நிகழ்வு கலந்திடுவோம் பேரவை தமிழ் நடத்தும் பயணத்திட்டக்களம். அன்றைய நிகழ்வின் 2243 நாள் 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. கலந்திடுவோம் 2250வது வெற்றி விழா கொண்டாட்டம் திட்டமிடுதல். மாணவம் அறிவு மனிதன் கழகம் மனித மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாக வாழ்மை என்ற வரிகளோடு மீண்டும் நாளை 5 மணிக்கு சந்திப்பு நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. சிறப்பு. 3 பகுதிகளையும் சிறப்பாக ஒருங்கிணைத்த முத்துக்குணமதிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அம்மா ஜெயமாறன் அவர்கள் அவர் எழுதுறதா நீங்க ஒண்ணுமே பண்ணலன்னு நினைக்காதீங்க. இங்க கொண்டு வந்து கொடுத்ததே மிகப்பெரிய பணி. அது ஒரு நூலை வாங்கி வச்சிட்டு இருக்கிறது ஒன்றும் பெரிதில்லை. ஆனா அதை கொண்டு வந்து சமைப்பது பெரிதில்லை. அதை எல்லோருக்கும் கொண்டு வந்து கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய பணி. உங்களுக்கு கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் நம்பிக்கை வெளிப்படுத்தி அனைவரும் 30 நிறைவு செய்கிறோம். நன்றி ஐயா. ஐயா நன்றி. பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கும் இது நடக்குதுன்னு தெரியும். ஒரு நாள் பாலகிருஷ்ணன் ஐயாவையும் உள்ள வர வைக்கிறோம். கடைசியா முடியும் போதோ அல்லது பக்கத்துல கொண்டு கடைசியா வர வைக்கிறோம். அவங்களுக்கும் இந்த காணொலி போயிட்டு தான் இருக்கு, பார்த்துட்டு இருப்போம். நன்றி ஐயா. நன்றி, அனைவருக்கும் நன்றி.